ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம மகா சிவராத்திரி, குபேர அமாவாசை, குலதெய்வ பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள அனைவரும் இந்த முடிச்சை வேண்டி கட்டி வைத்தால் கேட்டதை கொடுக்கும் குலதெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போவதை விட அந்த சிவராத்திரிக்கு மறுநாள் வரக்கூடிய அமாவாசை அன்று தான் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு, அவங்க கோவிலுக்கு போவது, வேண்டுதல் செய்வது இதெல்லாம் செய்வாங்க. அப்பேற்பட்ட இந்த அற்புதமான சிவராத்திரியை ஒட்டி வரக்கூடிய அமாவாசை அன்று நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகாவிட்டாலும் பரவாயில்ல, வீட்டிலையே உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நம்ம சொல்கிற இந்த ஒரு முடிச்சை நீங்கள் கட்டி வச்சு வேண்டுனீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த குலதெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும். ஒரு அற்புதமான வேண்டுதல் முடிச்சு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த அமாவாசை வருகின்றது. 26ஆம் தேதி சிவராத்திரி, 27ஆம் தேதி அமாவாசை திதி. இந்த அமாவாசையில் தான் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணும். வியாழக்கிழமை குபேர அமாவாசையாக வருகின்றது. அன்றைய தினம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்கள் வீட்டில் குளித்து முடித்து விட்டு உங்கள் குலதெய்வ படம் இருந்துச்சுன்னா அதை வணங்கி விட்டு, அல்லது குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வ பெயரை சொல்லி வணங்கி விட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. இதற்கு பார்த்திங்கன்னா 7 5 நாணயம் அல்லது 7 1 நாணயம் வேண்டும். எந்த நாணயம், இப்போ 5 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா அதில் 7 நாணயம் எடுத்துக்கிறங்க. 1 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு ரூபாய் 7 எடுத்துக்கிறங்க. அதை என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணி சின்னதாக வச்சுக்கிறங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் கையாலையும் ஒவ்வொரு நாணயங்களாக எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வேண்டி கொண்டு வைக்க சொல்லுங்கள். அவரவர் ஆசையை அவரவர் சொல்லலாம். உங்கள் குலதெய்வ பெயரை 3 முறை உச்சரித்து விட்டு ஒவ்வொருவராக ஒரு நாணயத்தை இந்த முடிச்சில் வைங்க. அப்படி உங்கள் வீட்டில் இப்போ 4 பேர் இருக்காங்க, 4 நாணயம் வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னொருவர் கூடுதலாக நீங்கள் எல்லா நாணயங்களையும் வைக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி இல்லை என்றால் ஒருவரே இந்த 7 நாணயங்களையும் உங்கள் கையில் உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்திடம் என்ன வேண்டுதல் உங்களுக்கு வேண்டுமோ, என்ன ஆசை வேண்டுமோ, என்ன கனவு நிறைவேற வேண்டுமோ அதை கேட்கலாம். அல்லது கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னா அதை கேட்கலாம். என்ன உங்களுக்கு இப்போதைக்கு தேவையோ அதை கேட்டு அந்த 7 நாணயங்களையும் நீங்கள் அந்த முடிச்சில் வச்சு கட்டி வச்சுருங்க. இதற்கு பெயர் வேண்டுதல் முடிச்சு. நிச்சயமாக அந்த வேண்டுதலை இந்த முடிச்சு நிறைவேற்றி கொடுக்கும். உங்கள் குலதெய்வமும் நிறைவேற்றி கொடுக்கும். இந்த முடிச்சை பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு தூப ஆராதனைகள் எப்பொழுதும் வெள்ளி செவ்வாய் காண்பியுங்கள். உங்கள் குலதெய்வ பெயரை சொல்லி அதை தினமும் வணங்குங்கள். இந்த ஒரு முடிச்சு போதும் உங்கள் வேண்டுதலை உங்கள் குலதெய்வம் நிறைவேற்றி கொடுப்பதற்கு. ஒரு அற்புதமான வேண்டுதல் முடிச்சு பரிகாரம். இந்த அற்புதமான அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் செய்ய மறக்காதீங்க. இந்த வேண்டுதல் முடிச்ச நம்ம எப்போ போய் குலதெய்வ கோவிலில் செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கும் உங்கள் குலதெய்வம். அதுக்கப்புறமா இந்த வேண்டுதல் முடிச்ச நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு எப்போ போகிறீங்களோ அப்போ கொண்டு போய் செலுத்திடுங்க. அந்த சாமி உண்டியலில் போய் போட்டுருங்க. இந்த காசை ஒருவரே எல்லா காசையும் 7 காசையும் வச்சு முடிஞ்சு நீங்கள் ஒரே ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது நிறைவேறும். அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு காசாக எடுத்து வைத்து அவங்கவுங்க ஆசையை கேட்டு நீங்கள் இந்த முடிச்சை கட்டி நீங்கள் வீட்டில் வச்சு குலதெய்வத்தை வணங்கினாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கும். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி செய்து கொள்ளுங்கள். இது ஒரு அற்புதமான வேண்டுதல் முடிச்ச பரிகாரம். செஞ்சு பாருங்கள். நிச்சயம் இந்த அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு நம்ம எல்லாராலும் கோயிலுக்கு போக முடியாது. வீட்டிலேயே இருந்து இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சு வேண்டுதல் முடிச்சு கட்டி நீங்கள் உங்கள் குலதெய்வத்திடம் உங்கள் வேண்டுதலை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது இந்த முடிச்சு, இந்த நாணயங்கள் இருக்கக்கூடிய முடிச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த முடிச்சை நீங்கள் கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆசையை கண்டிப்பாக அந்த குலதெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். தேங்க்யூ.